எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, போன வீடியோ வந்து என்ன போட்டேன்? ஆமாம், போய் லான்ச்சுக்கு போய் போட்டிருந்தோம் ஹண்டர் 350. அண்டு இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வண்டியோட ஸ்பெக்ஸு, என்ன டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் எல்லாமே ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, யூ கைஸ் ஆஸ்க் இட் அண்ட் என்ஜாய். ஓகே, ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி சொல்ல போனால் ஸோ நான் தான் சரி, திஸ் இஸ் மோட்டோவ்லாக்ஸ் சம்திங். யாராவது நியூவாக வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து மோட்டோவ்லாக்ஸ், ட்ராவல் விலாக்ஸ் அண்டு பைக் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் பாருங்கள் வீடியோவை. பிடிச்சிருந்துன்னா மேக் ஷுர் சப்ஸ்கிரைப். அப்படியே முடிஞ்சால் ஒரு லைக்கு, காசு தான் செலவாகாது. ஓகே, இதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். உங்கள் மூலிமா நான் ஹாப்பி ஆகிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குது ஷோரூம்னா வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். போய் பாதி தூரம் வந்துட்டோம். அதுதான் போயிட்டு ஆக்சுவலாக நாங்கள் நேற்றே வந்தோம் டெஸ்ட் ட்ரைவுக்கு. வந்து நேற்று வந்து இல்லைன்ட்டாங்க. திருப்பி இன்றைக்கி போய் கேட்க போயிருக்கோம். இன்றைக்கி வேறு நம்ம வந்து ரைடு கிளம்புறோமா, ஸோ கொஞ்சம் பதட்டமாக, ஐ மீன் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. போய் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அண்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும், செயின் லூப் பண்ணணும், செயின் டைட் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. யூ மஸ்ட் டூ தீஸ் திங்ஸ். ஓகேவா? சப்போஸ் யாராவது ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் இருந்து ரைடு வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? மான்சூன் ரைட் கிளம்புறோம் நாளையிலேருந்து. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து தட்டி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டக்கு 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 வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த டிராஃபிக்லேயும் வெயிலையும் போகிறதுக்குள்ளேயே பாதி உயிர் போகுது. வண்டியை வந்து அப்படி ஓரமாக நிறுத்திடும். ஓ ப்ரோ, இங்கே நிற்கிது வெளியே டெஸ்ட் ட்ரைவுக்கு. எஸ், அப்போ இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. வீடியோ போட்டுற வேண்டியதான். ஓகே, திஸ் இஸ் த பைக் மேன். சுரேஷ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்து வந்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஹண்டர் 350 வந்து நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து ஷோரூமில் பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்குது. பட் வந்து வெளில இருக்குது வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக்கில் வந்து பிளாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு திருப்பி வந்து சினிமேட்டிக்ஸு, டீட்டெயில் ரிவ்யூ அதெல்லாம் சொல்லிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து போய் வண்டி ஓட்டுவோம். இதுதான் நம்ம ஹண்டர் 350. ஓகேவா? டெஸ்ட் ட்ரைவுக்கான வண்டி இதுதான், ஃபுல் பிளாக். ஓகேவா? இதை நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். இப்போ என்ன ஹைட்டு சுத்தமாக இல்லை வண்டியில் கைஸ். வண்டி வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஓகே, நைஸு. கீர் வந்து ஷிஃப்ட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. கீர் ஷிஃப்டிங்கு ஷார்ட் கீர் ரேஷியோ தான். ஸோ நல்லா இருக்கியா? ஓகே, வண்டி வந்து சுத்தமாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த நாய்ஸே சுத்தமாக வரல வண்டியில். வந்து நம்ம வந்து புல் பண்ணி பார்ப்போம் வண்டியை. ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்குது வண்டி. ஓ ப்ரோ, நைஸியா நைஸியா. வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. வண்டியோட நாய்ஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற மாதிரி இல்லை, பட் ஓகே. வண்டி ஆனால் செம்ம குட்டியாக இருக்குது வண்டி. ஷார்ட்டாக இருக்கவங்களாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வண்டியை பக்கா ஓட்டு போயினே இருக்கலாம். நைஸ் நைஸ். பரவாயில்ல. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா
சூப்பராக இருக்குது வண்டி சீரியஸாக. பரவாயில்ல, அந்த ஃபுல்லே தெரியுது வண்டியில். நைஸ்யா வண்டி. டார்க் ஓகே ஃபைன். ஆனால் ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற மாதிரி சீரியஸாக எனக்கு தெரில. பட் ஆஸ் அ மிஷின் பார்த்தீங்கன்னா குட், நல்லா ஓட்டலாம். ஹேண்டில் பாரும் வந்து ரொம்ப அப்ரைட்டாகவும் இல்லை, ரொம்ப வந்து லீன் பண்ணி ஓட்டாமல் இல்லை, நல்லாயிருக்கு. ஓகே ப்ரோ சூப்பர்யா. எலக்ட்ரானிக்ஸும் பெருசாலாம் எதுவும் இல்லை. பார்க்கிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இது பாஸ் ஆகுது என்னன்னு தெரில. சரிங்க, அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக பண்ணுறேன். வண்டி வாபுல வர மாதிரி தோணுது எனக்கு. ஓகே, பிரேக்ஸ்லாம் ப்ரோ லிட்டரலி குட் தான். குட் ஒன் ஃப்ரம் ராயல் என்ஃபீல்ட் சைட். சூப்பர், நைஸ் எஃபர்ட் மேன். வண்டி வந்து நல்லாயிருக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் குட். பார்க்கிங் டோருக்கு ரொம்ப வந்து சவுண்டு கம்மியாகவும் இல்லை, பட் ஓகே நல்லாயிருக்கு. இதுக்கு இதுதான் இருங்க, நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அந்த ரீபோன், கிளாசிக் ரீபோன் மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் வந்து பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ரீபோனோட பவர் இல்லை இதில். பட் ஓகே, இதில் வந்து ஆர்பிஎம் மீட்ரு கிடையாது. ஆனால் வந்து இது மட்டும் தான் இருக்குது, ஓடோ ஸ்பீடா மீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆர்பிஎம் மீட்டரே காணும் இதில். டேர்னிங் ரேடியஸும் ஓகே தான்யா. ஓவராலாக வந்து வண்டி குட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ்லாம் வந்து இன்டெப்த்தாக சினிமேட்டிக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, ஷிஃப்டிங்கும் கீர் ஷிஃப்டிங்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டியில். வெயிட்டும் இல்லை வண்டி சுத்தமாக. இது ஆனால் வந்து ராயல் என்ஃபீல்டு சொன்னால் நான் நம்ப முடியல. அவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்குது, ஹைட்டு கம்மியாக இருக்குது வண்டி வந்து. வாவ் ப்ரோ, குட் ஒன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மோசமாக இல்லை வண்டி, நல்லாயிருக்கு. நைஸ், குட் ஒன். நான் வந்து சினிமேட்டிக்ஸோட கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. சினிமேட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து வண்டியோட ஸ்பெக்ஸ்குள்ளே போகலாம். வண்டி பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் 350cc ஜே டைப் இன்ஜின் பைக். ஓகேவா, இப்போ வர சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். அண்டு இப்போ வந்து ஹண்டரில் வந்து இப்போ நம்ம புதுசாக ராயல் என்ஃபீல்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது, உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் போகிறப்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இட்ஸ் டுவெல் சேனல் ஏபிஎஸ் பைக், ஓகேவா? உங்களுக்கு வேணும் நீங்கள் டுவெல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் கீப் தட். இந்த வீல்ஸ் ஆக்சுவலாக வந்து அலாய் வீல்ஸு. அண்டு வந்து உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் வந்து ஸ்போக்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ரெட்ரோ, ஒன்று வந்து மெட்ரோ. ரெட்ரோ டைப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பேசிக்காக இருக்கும், பேசிக் வேரியண்ட் அது. அண்ட் மெட்ரோன்றது வந்து நெக்ஸ்ட் வேரியண்ட்டு, கொஞ்சம் ஹை வேரியண்ட் மாதிரி, ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து. அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மெட்ரோக்கும் ரெட்ரோக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா ரெட்ரோவில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிப்பு எதுவுமே காட்டாது, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபியூல் கேஜ் இருக்கும் அண்டு ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்டு நீங்கள் மெட்ரோ வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கீர் இண்டிகேஷன், ஃபியூல் கேஜ், ட்ரிப் எஃப், ட்ரிப் 1, ட்ரிப் 0 எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். வந்து ரெண்டுமே ஆக்சுவல் வந்து எல்இடி லைட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 4 இண்டிகேட்டருமே சரி எல்இடியில் தான் வருது. பட் வந்து என்ன தான் எல்இடி இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் தான், பிகாஸ் தட்ஸ் ராயல் என்ஃபீல்டோட ஐடென்டிட்டி. உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 790 mm, ரியர் பிரேக்ஸோட டயமீட்டர் வந்து 153 and ஃப்ரண்ட் பிரேக்ஸோட டயமீட்டர் வந்து 300. டெயில் லைட்டும் எல்இடி தான், பட் உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் தான். ஸோ அண்டு வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13 liters. கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விச் இஸ் அரௌண்டு 150 mm, ஓகே. அண்டு உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 17 inches வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வண்டியோட கியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் 5 speed டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஷார்ட் கியர் ரேஷியோ தான், ரொம்ப வந்து ஹையெல்லாம் இல்லை. அண்டு வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், இசிஇ கண்ட்ரோல்டு வெஹிக்கிள், ஏதாச்சும் பெருசாக ஒன்றும் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஓரளவுக்கு வந்து பேசிக்கான திங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு இட்ஸ் யுவர் விஷ் டு கெட் இன் டு திஸ் பைக். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு ஸ்க்ராம் எடுத்து ஓட்ட போகிறேன் நான். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் ஸ்க்ராம். இப்போ கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது வண்டி. ஓ மேன், அப்படியே ஹிமாலயன் இல்லை ஹிமாலயன்லாம் இல்லை, இது ஹிமாலயோட நல்லா இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு. ப்ரோ ஹிமாலயோட சூப்பராக இருக்கு இது, நைஸு. இதெல்லாம் வந்து மெயின் ரோடில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாது. டெஸ்ட் ட்ரைவ்னால் அட்வென்ச்சர் எங்கே பண்ணோம்? ஆஃப் ரோட்டில் பண்ணோம். இப்போ பண்ணுறேன் பாருங்கள், தூக்கிட்டு போயிட்டு. கியர் ஷிஃப்டிங்னா வந்து நட்டு முட்டுன்னு ஒரு இது வந்து பழைய ராயல் என்ஃபீல்டோட பரம்பரைன்னு காட்டுது. இது கீர் ஷிஃப்ட் பண்ணுறதுல டமார்னு வடையுது கீரு. ரெண்டாவது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கே வண்டி, நல்லாயிருக்கு இது. ஏன்னா ஹிமாலயன் மாதிரி இல்லை இது, பட் ஹிமாலயோட கொஞ்சம் பெட்டராக இருக்கா மாதிரி தோணுது எனக்கு, இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா நான் வந்து ஹிமாலயன் வச்சில்ல, ஒரு ஹிமாலயன் வச்சுருக்கவங்க வந்து சண்டைக்கு வருவீங்க, ஏன்டா ஹிமாலயனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு. நான் ஓட்டி பார்த்தாலும் சொல்கிறேன், நான் ஹிமாலயன் ஒரு தடவை ஓட்டியிருக்கேன் அண்டு இப்போ இதை ஒரு தடவை ஓட்டுறேன். ஸோ ஐ கேன் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். ரொம்பவும் ஒன்றும் ஹைட்டாலாம் இல்லை, மேனேஜபிள் தான் ஹைட்டு. கிளச் டிஃப்ரென்ஸ்லாம் பயங்கரமாக தெரியல, கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. அது நல்லா ஸ்மூத்தாக பட்டராகுது வண்டி, இது கொஞ்சம் வந்து முரட்டாக இருக்குது. தூக்கின்னு போய் ஆஃப் ரோட்டில் விட்டு ஃபிட் பண்ணுவோம் அந்த வண்டி. எப்படி தானே? ஓ ப்ரோ, நல்லா இருக்கியா? ஜாலியாக இருக்கியா வண்டி ஓட்டுறதுக்கு? ஆனால் வந்து இதில் பிக்கப்பு அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த வண்டியில். எடுத்தால் நல்ல வண்டி, அவ்வளோதான். ஆஃப் ரோடெலாம் அடி இப்போ பாருங்க, அடி பல்லாமேட்டில் தான் ஓட போகிறேன் திருப்பி. ஐயோ நல்லா இருக்கியா? இதெல்லாம் இங்கே தான் டெஸ்ட் பண்ணோம். ஓட்டுறேன். ஓ ப்ரோ, என்னையா ஒன்றுமே தெரியல, பெருசா பயங்கரமாக இருக்கு வண்டி. ப்ரோ ஷேர்லிங்லாம் போட்டு இதெல்லாம் ப்ரோ வேற மாதிரி. ஐயோ ஆஃப் ரோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் வண்டி பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விடுது பாருங்க. ஃபுல்லாக எப்படி இருக்குது ரோடு,
இதெல்லாம் ஓட்டுறேன். இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த ரோட்டில் வந்து நான் இந்த மெயின் ரோட்டில் ஓட்ட சொன்னாங்க. நான் மெயின் ரோட்டில் ஓட்டல. பட் எப்படி எந்த ப்ரோ லிட்ரலி மேன் வேற மாதிரியா வண்டி சான்ஸே இல்லை போடு. நான் ஹிமாலயில் வந்து இப்படி நான் டெஸ்ட் பண்ணல. ஹிமாலய் நான் ரோட்டில் தான் ஓட்டினேன். இதுதான் வந்து நான் வந்து இதை ஓட்டுறேன். ஐ மீன் ஆஃப் ரோட்டில் ஓட்டி பார்க்குறேன். இதை குட் ஒன். திருப்பத்தில் என் ஹைட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வந்து வண்டி பர்ஃபார்மன்ஸு வேற மாதிரி. என் வண்டிலாம் இந்த மாதிரிலாம் ஆஃப் ரோட்டில் ஓட்டினா என்ன ஆகுறது என் வண்டி சொல்லுங்கள். சைடில் ரோடு இருக்குது, நான் ரோட்லேயே ஓட்டலை. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஓ பா நயா வண்டி வெறித்தனமாக இருக்குது. பாருங்க எது மாதிரி இருக்கு ஓட்ட வண்டியை. நான் இப்படி தான் டெஸ்ட் பண்ணணும் வண்டியை. வண்டியோட பொட்டன்ஷியல் வந்து போட்டு ஓட்டிக்கணும். ஷேர்லிங்லாம் ஐயோ ப்ரோ ஆஃப் ரோடிங்லேயே செஞ்சுருக்காங்க இந்த வண்டியெலாம். நைஸஸ்ட் பட் நியூட்ரல் ஆகிடுச்சு. பா நான் வண்டி இது வேறு லெவலில் இருக்குது. ஆஃப் ரோட்லேயே ஓட்டினிருக்கலாம் போல் விட்டா. இது ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியல. ஆஃப் ரோட்லலாம் ரோட்லலாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பா பிரிக்கலாம். சாட்டிஸ்ஃபைடாப்பா இன்றைக்கி நான் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைட். 2 வண்டியில் ஓட்டுறதுலையுமே. ஆக்சுவலாக டால்கி ரேஸ் அந்த வண்டி. க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டினா ஒன்றுமே தெரியாது வண்டியில். அப்படி இருக்குது. வண்டி எதுவும் வரலாம். ப்ரோ அவள் தான் சிஜே ப்ரிண்டாஸ் பண்ணி இந்த வண்டி எடுக்க வைக்கிறேன் இன்றைக்கி. நைஸியா பக்காவாக இருக்குது. ஜாலியாக இருக்குப்பா இந்த வண்டியில் ஓட்டுறதுக்கானா. என்ன நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கீரு தான் கொஞ்சம் கண்ணா பின்னாடி போகுது. பட் வண்டி அப்படி வரா மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர். வண்டியை வந்து ஓட்டி முடிச்சிச்சு. இந்த வீடியோ பார்த்தது யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அண்டு மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து 350 எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாங்கன்னா மேக் ஷூர் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தே மைட் கெட் ஐடியா. Okay, that's it for today and this is Motoboy signing off. நாளைக்கு இதுக்கப்புறம் ரைடு வீடியோஸில் சந்திப்போம். ஓகே பை பை கைஸ், ஸ்டே சேஃப், பீஸ்.